இன்று நமது தேசத்தின் பெருமையான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எஜுகேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இந்த நிப்மெட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் நிறுவனத்தில் யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபையின் பண்பாடு, விஞ்ஞானம் மற்றும் கலை சார்ந்த இயக்கம் யுனெஸ்கோ சார்பாக இன்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஃபார் இந்தியா 2019க்கான கல்வி, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள், அந்த மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுடைய கல்வி பற்றி இந்த அகில இந்திய ரிப்போர்ட் ரிலீஸ் செய்யப்பட்டது. ஒரு பல மாதங்களாக பலருடைய கடின உழைப்புடன் விளைந்த இந்த அறிக்கை பல மாநிலங்களுக்கு இடையே என்ன நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளின் கல்விக்காக, அவர்களை மற்ற குழந்தைகளோடு இணைந்து படிக்க வைப்பதற்கு என்ன செய்யறது, அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க 78 லட்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கிறார்கள். அதுல தமிழகத்துல ஒரு 2.5 லட்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்தி எந்த அளவுக்கு அவங்க மற்ற குழந்தைகளுக்கு இணையாக கல்வி கற்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த ரிப்போர்ட் இருந்தது. இந்தியாவில் சுமார் 58 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பள்ளியில் இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான டேட்டா அவங்க கொடுத்திருக்கிறது. சுமார் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பெண் குழந்தைகள், மாற்றுத்திறனாளி பெண் குழந்தைகள் கல்வி கற்பதில் ஒரு மிக பெரிய 20 விழுக்காடு கேப் இருக்குன்றதையும் இதுல இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தினுடைய பல இண்டிகேட்டர்ஸ், எத்தனை பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்காங்க, இதுல இருந்து என்ன மாதிரி கருவிகள் அவர்களுக்கு பயன்படுத்துற கருவிகள் தர்றோம், இது எல்லாத்துலயுமே தமிழகம் முன்னோடியில இருக்கு இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா சில குறைபாடுகளையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தமிழக அரசின் சார்பாக இன்னைக்கு கல்வி அமைச்சரும் நானும் வர்றதா இருந்தது. ஆனா கல்வி அமைச்சர் இன்னைக்கு வர முடியல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன். நமது தேசத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தமிழகத்தில், குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருப்பது நமக்கு பெருமைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இந்த நிப்மெட் உருவெடுத்திருக்கு. அதையும் சொல்றதுல பெருமை அடைகிறேன். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எடுத்தது தமிழகத்துல, அதையும் இந்த இதுலயே அக்னாலேஜ் பண்ணாங்க. முதல்ல முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தனித்துறையை உருவாக்கியது தமிழகத்துல, தனியா ஒரு பட்ஜெட் உருவாக்கியது தமிழகத்துல. இது மாதிரி அதே போல பல புது நிறுவனங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டது தமிழகத்துல. என்ஜிஓ செக்டர், தன்னார்வ நிறுவனங்கள் இந்த துறையில அதிகமா இருக்கிறது தமிழகத்துலதான். எபிலிட்டி ஃபவுண்டேஷன் மாதிரி பல அமைப்புகள் இங்க வேறுபடுத்தி நிற்கிறது. அதனால சில கோரிக்கைகள் குறிப்பா அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஒரு பள்ளிக்கு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த 2வது முக்கியமான கோரிக்கை அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி இப்போதைக்கு கன்சாலிடேட்டட் பேர்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஸ்கேல்ல கொடுக்கணும் மற்ற ஆசிரியர்களுக்குன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இது முக்கியமா பள்ளியில அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு, இந்த சின்ன பிள்ளைங்களை மற்றவங்க போல வைக்கக்கூடிய திறன் படைத்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்க்கு கன்சாலிடேட்டட்ல இருக்கிற சிஸ்டம் மாற்றணும்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்குறாங்க. இதை முதல்வரின் பார்வைக்கு எடுத்து சென்று இந்த ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, கண்டிப்பாக என்று போல் மாற்றுத்திறனாளிகள் நலத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்குன்றத உறுதி சொல்லிக்கிறேன். அதுக்கு அவங்க சொன்ன சில கருத்துக்கள், ஒரு ஸ்கில் யூனிவர்சிட்டி உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா இருந்தப்ப இந்த கருத்துரு இருக்கு அரசாங்கத்திட்ட. திறன் பல்கலைக்கழகம், நானே அசம்பிளியில பேசியிருக்கேன் சென்ற பீரியட்ல. கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பார்வைக்கு இந்த கருத்தையும் எடுத்து சென்று ஸ்கில் பல்கலைக்கழகம் என்றது திறன் பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய உருவெடுத்திருக்கு. குஜராத்ல முதல் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது. இப்போ ஒரு 6 பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க இயங்கிட்டு இருக்கு. தமிழகத்துல தாயகமாக கொண்டு இந்த திறன் பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்குவதற்கு கண்டிப்பாக கருத்துருவை முதல்வர் அவர்களிடம் சமர்ப்பித்து அதுக்கு நல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதுல ஒரு செக்ஷன்
டிசபிலிட்டிஸ், அதாவது அவர்களுக்கு திறன். ஏன்னா அவங்க வந்து திறன் வளர்த்தல், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது. ஏன்னா இந்த யுனெஸ்கோ ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 100க்கு 10 பேர் தான் மாற்றுத்திறனாளிகள் வேலை சந்தைக்குள் சென்று தங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதைக்கு 90% விழுக்காடு வந்து வேலை அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக பல திட்டங்கள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஜிம் 1, ஜிம் 2 இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து வேலைவாய்ப்பை அதிகரிக்க செஞ்சுட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்புக்காக ஸ்பெசிஃபிக்கா மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப்ஸ் போன்ற தத்துவங்கள் ஒரு நிறுவனத்துக்குள்ள அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் முழுமையா வந்து மாற்றுத்திறனாளிகளால செயல்படுத்துவது, ஒரு ரெஸ்டாரண்ட் முழுமையா மாற்றுத்திறனாளிகளால நடத்தப்படுவது, இந்த போன்ற கருத்துக்கள் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் எடுத்து செயல்படுத்துவதற்கு முதல்வர் பார்வைக்கு இதை கொண்டு போகும். Institution of eminence, as they would say. And in this case, we traveled to Mumbai to see different, first and foremost, to recognize the dedication of the many women and men. Do you see everybody in the room? Disabilities, which means that we should strive to create ecosystems. This positive example in Uttarakhand.